இதுல அருணகிரிநாதர் சொல்றதுன்னா, என் மனசாகிய மயிலில் ஏறக்கூடிய முகம் ஒன்று, ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. ஏறி என்ன பண்ணாரா? ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணியவர் அப்படின்னு குருவாக இருந்து உபதேசம் பண்ணியது ஒரு முகம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரா? கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. யாரெல்லாம் திருப்புகளை மனமுருகி பாடுகிறார்களோ அவர்களுடைய கர்மவினையை தீர்த்து அவர்களுக்கு நல்ல வாழ்வை, முருக பக்தருங்கிற வாழ்வை கொடுக்கக்கூடிய முகம் ஒன்று. கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. அதுக்கப்புறம் குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் உண்டு. கிரௌஞ்ச மலைய தூள் தூளாக்க பொடியாக்கி அந்த வேலை விட்ட ஒரு முகம் ஒன்று. அதுக்கப்புறம் கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று. அந்த கிரிக்கு, அந்த மலைக்கு அப்புறத்தில் இருந்த இந்த சூரர் கூட்டங்களை எல்லாம், அசுரர் கூட்டங்களை எல்லாம் அழித்த முகம் ஒன்று. கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று. சூரனை இருகூறாக்க பிளந்த வேலை கொண்ட முகம் ஒன்று. மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று. அதுக்கப்புறம் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளியை கட்டி கொண்ட முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம்பா. அருணகிரிநாதர் சொல்றா, இதெல்லாம் தான் எனக்கு தெரியுது. ஆனா உன் திருமுகத்தினுடைய ரகசியம் அவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஆற்றல் பத்தாது, அருளும் பத்தாது. அதை நீயே எனக்கு சொல்லணும்னு சொல்றார். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்ங்கிறார். எனக்கு தெரியாது, நீதான் சொல்லணும். எப்ப சொல்லணுங்கிறார்னா என் ஹிருதயத்துல உட்கார்ந்து சொல்லணுங்கிறார். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, அந்த அருணாச்சலம் சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கிற முருகனே, உன்னுடைய ஆறு முகத்தினுடைய பொருளை எனக்கு சொல்லுன்னு சொல்றார்.